கவிதைச்சாரல். உங்களுடன் ஊதாப்பூ ஷிமாரா அலி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காற்றில் கலந்திருக்கும் சுவனவாடையில் தீதாய் தோன்றும் யாவும் தொலைந்து போயின. வாகாய் வந்த வசந்த ரமலான் வளமாயாகட்டும் மனிதன் ஈமான். வாகாய் வந்த வசந்த ரமலான் வளமாயாகட்டும் மனித ஈமான். எழுத்தும் ஓதலும் தோன்றிய மாதத்தில் நிலைத்திடும் கவிதைகளை உங்களுக்காக இன்றும் சுமந்து வருகிறது கவிதைச்சாரல். இது கவிதைகளுக்கான களம். கவிதைச்சாரல் நிகழ்ச்சியில் உங்கள் கவிதைகளும் இடம்பெற வேண்டும் என்றால் உங்கள் கவிதைகளை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். உங்களுடைய கவிதைகள் உங்களுடைய குரலிலேயே ஒளிபரப்பாக வேண்டுமானால் உங்களுடைய குரல்களை தெளிவாக ஒளிப்பதிவு செய்து எங்களுக்கு வாட்ஸ்அப் செய்து விடுங்கள். உங்களுடைய கவிதைகளும் கருத்துக்களுமே எங்களுடைய நிகழ்ச்சியை வலுவாக்கின்றன. உங்களுடைய கவிதைகளும் கருத்துக்களும் வந்து சேர வேண்டிய தொலைபேசி இலக்கம் 07648485535 07648485535 என்ற இலக்கத்துக்கு உங்கள் கவிதைகளையும் உங்கள் கருத்துக்களையும் எங்களுக்கு வாட்ஸ்அப் செய்து விடுங்கள். அது மட்டுமல்லாமல் கவிதைச்சாரல் நிகழ்ச்சிக்கான முகநூல் பதிவில் கூட உங்களுடைய கவிதைகளையும் கருத்துக்களையும் நீங்கள் பின்னூட்டம் இடலாம். உங்களுடைய கவிதைகளை நாங்கள் காற்றில் தவள விடுவோம். இது கவிதைகளுக்கான களம் கவிதைச்சாரல். கவிதைச்சாரல் நிகழ்ச்சியில் உங்களுக்காக இலக்கிய தகவல்களை நாம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அத்தோடு புதிதாக நூல் விமர்சனம் என்ற ஒரு பகுதியையும் நாம் இணைத்துக் கொள்ள இருப்பதால் உங்களுடைய நூல்களை பற்றிய தகவல்களையும் நூல்களையும் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். இந்த நிகழ்ச்சிக்காக உங்களுடைய நூல்களை அனுப்ப வேண்டுமாயின் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் 07648485535. வழமை போல் இந்த வாரமும் நாம் உங்களுக்கான ஒரு இலக்கிய தகவலை வழங்க இருக்கின்றோம். இந்த வாரம் நாம் பார்க்க இருப்பது கோவை இலக்கியம். இலக்கிய மரபில் கோவை எனும் சிற்றிலக்கிய வடிவமானது இலக்கண வடிவங்களை பின்பற்றி எழுதல் என்றும் ஆச்சாரங்களை கோவைப்படுத்தல் என்றும் இரு அமைப்புகளாக கொண்டுள்ளது. கோவைப்படுத்தல் என்றால் நிரல்படுத்தல் என்று பொருள்படுகிறது. இஸ்லாமிய கோவை இலக்கியத்தில் ஆச்சாரங்களை கோவைப்படுத்துவது மட்டுமல்லாமல் இன்னும் பல விடயங்களை இவை கோவை இலக்கியத்துக்குள் அடங்கி கொண்டுள்ளது. ஒழுக்க முறைகளையும் வாழ்க்கை வழிமுறைகளையும் கொண்டு அமைந்த கோவைகளாக இஸ்லாமிய சிற்றிலக்கியத்தில் கருதப்படுவது மக்கா கோவை, விஜயன் அப்துல் ரஹ்மான் அகப்பொருள் பல்துறை கோவை, ஷம்சுதீன் கோவை, முஹத்தீன் கோவை என்பவையாகும். கோவை இலக்கண வரம்புகளுக்கு அப்பாற்பட்டு எழுதப்பட்டவையாக அமைந்துள்ளவை மும்மணிக்கோவை, பத்தாண்டு கோவை, கொள்ளை மணிக்கோவை, முகமது காசிம் பொன்மொழி கோவை, ஆச்சார கோவை என்பனவாகும். கோவை இலக்கிய வடிவமும் இஸ்லாமிய இலக்கத்தில் ஒரு காலத்தில் புகழ்பெற்று விளங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக நேயர்கள் நமக்கு அனுப்பி வைத்த கவிதைகளை பார்ப்போம். கூன்பிறை வந்து நோன்பினை தந்து பாவக்கரைகளை நீக்கிடச் செய்த ரமலான், ஏந்திய கைகள் நிரம்பிடல்தான் இங்கு உண்டு, வேண்டிய துஆக்கள் கபூல் ஆகாது திரும்பாது என்றும். ஏகனின் அன்பை அடைந்திடத் தந்த மாண்புற ரமலானே, நீ எங்கள் பாவங்களை களைத்து அருள் புரிவாயே. மாண்புற மாதமே வீசட்டும் சித்தமெல்லாம் சாத்வீக வாசனை, மாண்புற மாதமே வீசட்டும் சித்தமெல்லாம் சாத்வீக சந்தனவாடை. ஏகனின் அன்பை அடைந்திட வந்த மாண்புற மாதமே வீசட்டும் சாத்வீக வாசனை சந்தனமாக. சாத்வீக மனம் பரவட்டும் கவிதை வடித்துள்ளார் டாக்டர் ஜலீலா முசம்மில். குரல் தருகிறார் லீலா அக்ஷயா. சாத்வீக மனம் பரவட்டும். சத்திய மார்க்கத்தின் சத்தான மாதம், அசத்தியம் துடைக்க அவதரித்த மாதம், சொர்க்க வாசல்கள் திறந்திடும் சந்தன மாதம், சோபிதங்கள் நிறைந்த சிறப்பான மாதம், பாவங்கள் துடைத்து பரிசுத்தம் வார்த்திட ஃபர்லு சுன்னத்து பன்மடங்கு நன்மையாக சொர்க்க வாடையில் வாசலும் நிறைந்திட, சோதனைகள் தாங்கி இறையச்சம் உயர்ந்திட, ரமலான் எங்களை ரம்மியமாய் அடைந்ததே, இரணத்தின் தாத்பரியம் உணர்ந்திடப் பிறந்ததே, ஏழைகளின் வலியை பசியால் சொன்னதே, இம்மையில் இறைவனின் அருளாக வந்ததே, தீய பழக்கம் அழித்து
தீன்மார்க்கம் செழிக்க, தேடும் பிழை பொறுப்பு துவாக்கள் அங்கீகரிக்க, தேவைகள் யாவும் தொழுது கேட்க, தனித்துவமான போதனைகளில் உள்ளம் திளைக்க, 9ஆம் மாதம் ஒழுக்கத்தின் தாயகம், ஓதலின் கண்ணியம் விளம்பிடும் மாதம், 1000 மாதங்களை நிகர்த்திடும் இரவுடன் அருகிலே எங்களை தீண்டிட வந்ததே. சாத்தான்களை விளங்கிட்டு சாத்வீக மனம் பரப்பி, சமத்துவத்தின் மகத்துவம் சகத்தினில் விதைத்து, இச்சை அடக்கி இன்சொல் வளர்த்து, இரவுதோறும் நின்று துதித்து, ஆன்மீகமும் அருளும் அள்ளித் தந்திட, அல்லாஹ்வை நெருங்கி நரக விடுதலை கேட்டிட, இனிய ரமலான் இப்போ உலகம் நுழைந்ததே. இம்மையில் எண்ணிலா நன்மைகள் எழுந்ததே. எங்கும் எதிரொலிக்கும் மரண ஓலம், எங்கும் எதிரொலிக்கும் மரண ஓலம், உயிரும் உடலும் அங்கு ஓய்வு ஏது. எங்கும் எதிரொலிக்கும் மரண ஓலம், உயிரும் உடலும் அங்கு உய்வதேது. ஷாம் தேசத்து வீதிகளில் அணிவகுப்பெடுக்கிறது அநியாயங்கள், ஷாம் தேசத்து வீதியெங்கும் அணிவகுப்பு செய்கிறது அநியாயங்கள். நெஞ்சம் பதைக்கிறது, கைகள் ஏந்தி கண்ணீர் சிந்துகிறது. இறைவா, எம் மக்களை காத்தருள்வாய். ஷாம் தேசம் என்றும் அமைதி காக்கட்டும். ஒரு பாலஸ்தீன குரல் என்ற கவிதை தருகிறார் ஃபாஹிமா ஃபாரூக் கெலியோயா. குரல் தருகிறார் லெய்லா அக்ஷயா. ஒரு பாலஸ்தீன குரல். தாய் இல்லை, தந்தை இல்லை, மனைவி இல்லை, கணவன் இல்லை, பிள்ளைகள் இல்லை, உற்றார் உறவினர் இல்லை, உண்ண உணவில்லை, உடுக்க உடை இல்லை, குடிக்க தண்ணீரும் இல்லை, இருக்க இடமும் இல்லை, தொழுகைக்கு பள்ளிகள் இல்லை, படிக்க கல்லூரிகள் இல்லை, காயத்துக்கு மருந்துகள் இல்லை, ஏன் வைத்தியசாலைகளே எங்கில்லை, கழிவறையும் கூட இல்லை, நடந்து செல்ல தெருக்களும் இல்லை, அழும் பிள்ளைக்கு பால் இல்லை, பணம் இல்லை, கடைகள் இல்லை, உறங்க கட்டில்கள் இல்லை, குளிருக்கு போர்வை இல்லை, விளக்கும் இல்லை, மின்சாரமும் இல்லை, செல்ல இடமும் இல்லை, அரபு நாட்டு உதவியும் இல்லை, எரிபொருள் இல்லை, வாகனமும் இல்லை, இருப்பதோ கழுதை வண்டிகள், கழுதையை கூட சுட்டுக்கொள்ளும் காட்டு மிராண்டிகள். நம் பிள்ளைகள் உண்பதோ புற்கள், குடிப்பதோ சேற்று குட்டை நீர், குளிப்பதோ கடல் நீரில், இருப்பதோ தெருக்களில் படிக்கட்டுகளில். அப்பாவிகள் உறங்கிடும் கூடாரம் மீதே புலோசரி ஏற்றி கொள்ளும் கைவர்கள். உணவு பெறச் சென்றால் குண்டுமலை, உணவு பொதியெல்லாம் இரத்தக்கரை. அடக்கம் செய்ய முடியாமல் மாதக்கணக்கில் தெருக்களில் சிதறிக் கிடக்கும் உறவுகளின் உடல்களை நாய்கள் உண்ணும் அவலம். ஒரு கையில் புண்ணாக்கு ரொட்டி, மறுக்கையில் அன்பு மகனின் உடல் துண்டுகள். இன்னும் தேடுகின்றேன், அதோ என் காலில் தடுக்கிய என் குழந்தை என் ஒரு கால் துண்டு. அப்பாவிகளின் இரத்தம், கண்ணீர், புழுதி, வியர்வை, குண்டு மழை என நனைகிறது புனித பூமி. அனைத்தும் இழந்து விட்டோம். ஆனாலும் அல்ஹம்துலில்லாஹ், எம் ஈமான் மட்டும் என்றும் உறுதியாய். ஒரு நாள் வெற்றி கரகோசம் விண்ணை முட்டும், அப்போது உலகம் திரும்பி பார்க்கும். நித்தமும் தேடலில் யோசனை நெஞ்சிலே, நித்தமும் தேடலின் யோசனை நெஞ்சிலே, சித்தத்தில் தோன்றிடும் மட்டிலா கனவினை எத்திசை சென்று அதை ஒத்திகை பார்ப்பது. சித்தத்தில் தோன்றிடும் மட்டிலா கனவினை எத்திசை சென்று அதை ஒத்திகை பார்ப்பது. பூட்டிய நூல்களை தட்டியே பார்க்கலாம், கொட்டிய கனவுகளை மைகளில் வார்க்கலாம். இதுதானா? கவிதை தருகிறார் ஹுமைரா அல் அமீன் பதுல்லை. சரசரவென்று தொடர்ந்த சந்தத்தில் கண்கள் திறக்க நடுக்கமே சித்தத்தில். சரசரவென்று தொடர்ந்த சத்தத்தில் கண்கள் திறக்க நடுக்கமோ சித்தத்தில். நேரம் அதிகாலை 2:30. அவள்தானா இப்போது புத்தகம் படிப்பது? அவள்தானா இப்போது புத்தகம் படிப்பது? எப்போதும் இப்படி இராத்திரி வேளையில் நித்திரை களைந்து தடமாற வைப்பது? எப்போதும்
இப்படி ராத்திரி வேளையில் நித்திரை கழித்து தடுமாற வைப்பது, புத்தக அலமாரிக்குள் புகுந்து கொண்டு நித்தமும் இப்படி முகாரி இசைப்பது. அங்கிருந்துதான் சத்தம் வருகிறது, அங்கிருந்துதான் சத்தம் வருகிறது. அடிக்கடி இந்த தொல்லை நடக்கிறது, அடிக்கடி இந்த தொல்லை நடக்கிறது. அலுமாரிக்குள் விளக்கை பிடிக்கின்றேன். அவள்தான் பாய்ந்தோடி ஒளிந்து கொள்கிறாள், அவள்தான் பாய்ந்தோடு ஒளிந்து கொள்கிறாள். எப்படியாவது விரட்ட வேண்டும், எப்படியாவது விரட்டிவிட வேண்டும், எப்படியாவது விரட்டிட வேண்டும். எத்தனை நாள்தான் நானும் பொறுப்பது, எத்தனை நாள்தான் நானும் பொறுப்பது. பக்கம் பக்கமாக படித்து கிழிக்கின்றாள். பஞ்சு மெத்தை மேல் மூளைகளில் குவிகின்றாள், பஞ்சு மெத்தை போல் மூளைகளில் குவிகின்றாள். கொஞ்சம் பொறுங்கள், ஏதோ கிச் கிச் சத்தம், கொஞ்சம் பொறுங்கள், ஏதோ கிச் கிச் சத்தம். ஓடோடி வந்து வைக்கிறாள் முத்தம், ஓடோடி வந்து வைக்கிறாள் முத்தம். பிஞ்சு குழந்தைகள், இது அவள் இரத்தம், பிஞ்சு குழந்தைகள், இது அவள் இரத்தம். இதற்காகத்தானா இவளின் இந்த யுத்தம், இதற்காகத்தானா இவளின் இந்த யுத்தம். அள்ளி வீசியும் அவள் விடவில்லை, அள்ளி வீசியும் அவள் விடவில்லை. அரித்து குவித்தாள் பஞ்சனை என நூலை, அரித்து குவித்தாள் பஞ்சனை என நூலை. தாயாக பார்த்தாள் அவள் மனம் வெள்ளை, தாயாக பார்த்தாள் அவள் மனம் வெள்ளை. சொகுசாய் தூங்க வேண்டும் அவளது பிள்ளை, சொகுசாய் தூங்க வேண்டும் அவளது பிள்ளை. ஆம், எலிகளை பற்றிய ஒரு அழகான ஒரு கவிதையினை தந்திருந்தார் ஹுமைரா அல் அமீன் பதுளையில் இருந்து. ஆம், இதுவரை நேயர்கள் நமக்கு அனுப்பிய கவிதைகளை செவிமடுத்தோம். இனம் தெரியாத பல இடங்களை இனம் காட்டும் கவிதைகளால் இன்றும் கவிதை சாரல் சுமந்து வந்தது. இனம் தெரியாத பலதையும் இடம் காட்டும் கவிதைகளை இன்றும் கவிதை சாரல் சுமந்து வந்தது. அத்தர் மனம் வீசும் வீதிகளில் தென்றல் சுமந்து வந்த கவிதை சாரல், அத்தர் மணக்கும் வீதிகளில் தென்றல் சுமந்து வந்த கவிதை சாரல் இன்றும் மெய்மறக்க செய்திருக்கும். ரீங்கார வண்டின் ஓசையுடன் ஒய்யாரமாய் இன்றும் ஒலித்தது கவிதைகளுக்கான களம் கவிதை சாரல். உங்கள் கவிதைகளும் உங்கள் குரலிலேயே ஒழுக்கும் சந்தர்ப்பத்தினை கவிதை சாரல் உங்களுக்கு வழங்குகிறது. உங்கள் கவிதைகளை தெளிவாக உங்கள் குரலிலேயே ஒளிப்பதிவு செய்து எங்களுக்கு வாட்ஸ்அப் செய்து விடுங்கள். நீங்கள் வாட்ஸ்அப் செய்ய வேண்டிய தொலைபேசி இலக்கம் 07648485355. கவிதை சாரலில் புதியதோர் அங்கமாக உங்கள் நூல்களை பற்றிய விமர்சனங்களையும் தகவல்களையும் நாங்கள் வழங்கவிருக்கின்றோம். உங்கள் நூல்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டுமாயின் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 07648485355 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய நூல்களை எங்களுக்கு அனுப்பி வைத்தால் உங்களுடைய நூல் விமர்சனங்களையும் நூலை பற்றிய தகவல்களையும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாக்குவோம். அதே போல உங்களுடைய கருத்துக்களும் கவிதைகளையும் எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வையுங்கள். நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் 07648485355 அல்லது எங்கள் கவிதை சாரல் நிகழ்ச்சிக்கான முகநூல் பதிவில் கூட உங்களுடைய கருத்துக்களையும் கவிதைகளையும் நூல்களை பற்றிய தகவல்களையும் எங்களுக்கு நீங்கள் பதிவிடலாம். நாங்கள் உங்கள் கவிதைகளையும் நூல்களையும் எங்கள் நிகழ்ச்சியில் சேர்த்துக்கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் உங்கள் கவிதைகளோடு சந்திக்கும் வரை கவிதை சாரல் நிகழ்ச்சியில் இருந்து விடை பெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஊதாப்பூ ஷிமாரா அலியின் கவிதை சாரல் கேட்டீர்கள்.